கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பில் வெள்ளப்பெருக்கு காரணமாக அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்துள்ளனர். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சஜயகுமாரிடம் கேட்கலாம். சஜயகுமார், விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக அணைகளின் நீர்பிடிப்பு பகுதிகள், அதே போல மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளில் தற்போதும் மழை பெய்து வருவதால் 48 அடி கொள்ளளவு கொண்ட பேச்சிப்பாறை அணையானது அபாய அளவான 44.48 அடி எட்டியது. அணைக்கு வினாடிக்கு 2128 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருப்பதால் அணையிலிருந்து 1000 கன அடி உபரிநீரானது திறக்கப்பட்டிருக்கிறது. இதனால் கோதையாற்றில் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் தண்ணீர் கோதையாற்று வழியாக பாய்ந்தோடி செல்வதால் கோதையாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக திருப்பரப்பு அருவியில் அனைத்து பகுதிகளிலும் தண்ணீர் ஆக்ரோஷமாக பாய்ந்து செல்கிறது. நீச்சல் குளம், கல்மண்டபம் போன்ற பகுதிகளை மூழ்கடித்து ஆபத்தான நிலையில் அருவியில் தண்ணீர் பாய்ந்து செல்வதால் அருவியில் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி திருப்பரப்பு பேராட்சி நிர்வாகமானது இன்று தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அருவிக்கு உள்பகுதிக்கு செல்லாமல் இருக்க தடுப்பு வேலிகளை அமைத்தும் கண்காணித்து வருகின்றனர். இன்று ஞாயிறு விடுமுறை தினம் என்பதால் பல்வேறு பகுதிகள் தமிழகம் மட்டுமல்லாமல் கேரளா, பல்வேறு மாநிலங்கள் வந்த சுற்றுலா பயணிகள் இதனால் ஏமாற்றத்துடன் திரும்ப செல்கின்றனர். அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி சஜயகுமார். அரியலூர், செங்கல்பட்டு, கடலூர், தருமபுரி, ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் 3 மணி நேரத்திற்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம். லிபிகா, என்னென்ன எச்சரிக்கை வானிலை ஆய்வு மையத்தால் கொடுக்கப்பட்டுள்ளன? அபிநயா, தமிழகத்தில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு 21 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் விடுத்துள்ளது. அரியலூர், செங்கல்பட்டு, கடலூர், தர்மபுரி, ஈரோடு, கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், கன்னியாகுமரி, கிருஷ்ணகிரி, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், ராணிப்பேட், தஞ்சாவூர், திருவள்ளூர், திருவாரூர், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, வேலூர், விழுப்புரம் ஆகிய 21 மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் இன்று பிற்பகல் 1 மணி வரை இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் விடுத்துள்ளது. அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி லிபிகா.